efficient algorithm. merge sort பண்றது என்னன்னா இப்போ அரேவை வந்து நம்ம பாதியா பிரிக்கிறோம், ரைட்? இதை பாதியா பிரிக்கிறோம், 37 27 அப்புறம் 43 10 பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் 38 27 திருப்பி பாதியா பிரிக்கிறோம், ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, இதையும் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ முதல்ல பிரிக்கிற வேலை தான். ஸோ லெஃப்ட்டை முதல்ல பிரித்து முடிக்கிறோம், அப்புறம் ரைட்டை முதல்ல பிரித்து முடிக்கிறோம். பிரித்து முடிச்சு சிங்கிள் எலமெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு வேலையும் மர்ஜ் பண்ணுறோம். மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சார்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிடுறோம். ஓகே, 27 38 சார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு 27 வரும், அப்புறம் 38 வரும். அதே மாதிரி இங்கே 43 10 நம்ம மர்ஜ் பண்ணும்போது 10 ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் 43. இப்போ ரெண்டை மேட்ச் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ரெண்டு இதையும் மேட்ச் பண்ணணும். இது ரெண்டுமே சார்ட்டட் அரே. சார்ட்டட் அரேவை மேட்ச் பண்ணுறது ஈஸி. நம்ம என்ன லாஜிக் பார்ப்போம் சார்ட்டட் அரே மேட்ச் பண்ணுறதுக்கு. merge பண்ணுறது ஈஸி, ரைட்? ஓகே, ஸோ அதை எப்படி merge பண்ணிடுறோம். ஓகே, merge பண்ணுற லாஜிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அரே இருக்கு, கரெக்டா? இதை நீங்கள் ஒரு அரேல கொண்டு வரணும். சிம்பிள். என்னன்னா இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கோங்க. எந்த வேல்யூ மினிமமோ அந்த வேல்யூ தூக்கி இதில் போட்டுடணும். எந்த வேல்யூ மினிமம் 10 மினிமமா அதை தூக்கி இங்கே போட்டுருங்க. எந்த அரேலேருந்து போடுறீங்களோ அந்த பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. திருப்பி கம்பேர் பண்ணுங்க. இப்போ இது மினிமம் 27 மினிமமா அதை போட்டுருங்க. இங்கே தானே காப்பி பண்ணீங்க, இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கம்பேர் பண்ணுங்க, இது மினிமமா இதை போடுங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வெளியே வந்துடும். எப்போ ஒரு பாயிண்ட் வெளியே வருதோ இந்த காப்பி ஒரு லூப்ல இதை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பாயிண்டர் ரெண்டு கண்டிஷன் இருக்கும். இங்க இந்த பாயிண்டர் வெளியே போகக்கூடாது, இந்த பாயிண்டர் வெளியே போகக்கூடாது. அது வரைக்கும் நீங்க இப்படி காப்பி பண்ணிட்டே வரலாம். கடைசியா ஒரு இங்க மிஞ்சிச்சா? So let's assume this pointer is I1, this pointer is I2. இதோட லென்த் வந்து n1, இதோட லென்த் வந்து n2. ஸோ இந்த லூப்ல நீங்க முடிச்சு வந்தீங்க. ஆனா இந்த அரேல ஏதாவது மீதி இருக்கலாம். மீதி இருக்குன்னு எப்ப தெரியும்? I2 less than n2 இருந்தா இந்த இடத்துல மீதி இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அதே மாதிரி I1 less than n1 இருந்தா இந்த ஃபர்ஸ்ட்ல மீதி இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு லூப் போடுங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒயில் லூப் போட்டு அந்த அரேல மீதி இருக்கிற எலிமெண்ட்டை அப்படியே தூக்கி மீதி இங்க போட்டுருங்க. ரைட்? இதுதான் merge. சிம்பிள், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் merge பண்ணணும், கரெக்டா? ஸோ பிரிக்கிறதுக்கும் merge பண்ற லாஜிக்கும் கோடு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னா இந்த சார்ட் m சார்ட்னு வச்சுக்கோ, merge சார்ட், கரெக்டா? உனக்கு அரே கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லெஃப்ட்னு வச்சுக்கோ, எண்டிங் இண்டெக்ஸ் ஆர்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ எப்படி பிரிக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் மிடில் எலிமெண்ட்டை எடுத்து அப்புறம் தான் பிரிக்கணும், கரெக்டா? ஸோ மிடில் எலிமெண்ட் கண்டுபிடி. அது என்ன பண்ணும்? லோ இண்டெக்ஸ்ல இருந்து இது லோ, இது ஆர், கரெக்டா? லோ இண்டெக்ஸ்ல இருந்து இந்த டிஃபரன்ஸ் என்ன? அந்த டிஃபரன்ஸ்ல பாதி வரைக்கும் போகணும், அதான மிடில். ஸோ பிளஸ் டிஃபரன்ஸ் வந்து ஆர் மைனஸ் எல், அதுல பாதி என்ன? டிவைட் பை 2. இதுதான் மிட் இண்டெக்ஸ். மிட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டியா? அப்புறம் அதே எம் சார்ட்டை நீ என்ன பண்ணு? லெஃப்ட் அரேக்கு கூப்பிடணும், கரெக்டா? எப்படி கூப்பிடும் லெஃப்ட் அரேக்கு? அதே அரே லெஃப்ட் அரே கூப்பிடும் போது இந்த லோ மாறாது, ஆனா ரைட் வேல்யூ வந்து உன் மிட் வேல்யூ வரும், ரைட்? இதே இது ரைட்டு கூப்பிடும் போது அதே எம் சார்ட் அரே உன்னுடைய லோ வேல்யூ வந்து மிட் பிளஸ் 1 இருக்கும், ரைட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் கூப்பிட்டுட்டியா? என்ன பேஸ் கண்டிஷன்? எல்லாரும் மாறிட்டே வருதா? நீ எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எல்லாரும் மாறிட்டே வருமா? அப்ப எல்
கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆரா இருந்தா நீ பிரேக் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஆரா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் சேம்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுமா? இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுமா? அப்புறம் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுமா? அப்ப இந்த அரே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா we can merge. mergeக்கு நீ என்ன அனுப்பணும் அப்படின்னா merge பண்றதுக்கு just உன் அரே அனுப்பு. ஒரு பெரிய அரே இருக்குன்னு வச்சுக்கோ, ரெண்டு அரே ஒரே அரே தான் அனுப்புற, ரைட்? லெஃப்ட் இண்டெக்ஸ் அனுப்புற, மிட் இண்டெக்ஸ் அனுப்புற, அப்புறம் ரைட் இண்டெக்ஸ் அனுப்புற merge பண்றதுக்கு. ஓகே, அப்போ ஒரு பெரிய அரேல நீ எத்தனை பாயிண்டர் அனுப்புற? லெஃப்ட் பாயிண்டர், மிட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். இந்த லெஃப்ட் பாயிண்டர்ல இருந்து மிட் பாயிண்டர் வரைக்கும் ஒரு அரேவா கன்சிடர் பண்ணிக்கோ. மிட் பிளஸ் 1ல இருந்து ரைட் வரைக்கும் இன்னொரு அரேவா கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு அரேவையும் merge பண்ணி இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுவ, இதுவும் இதுவும் கிடைக்கும். அடுத்து இதே ஃபங்க்ஷனுக்கு இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுவ, உனக்கு ஒரிஜினல் அரே கிடைச்சிடும். அதை நீ ரிட்டர்ன் பண்ணு, விட்டு போயிடலாம். கரெக்டா? இப்போ கோடு பார்ப்போம். ஸோ merge சார்ட்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அரேல நம்ம ஒரு பெரிய அரே இருக்கு, 4 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 எலிமெண்ட் கூப்பிடணும். இந்த பார்ட் இங்க கூப்பிடணும். அதாவது இங்க 1 5 2 3 இருக்குன்னா இந்த 1 5க்கு இந்த merge கூப்பிடணும். அப்புறம் 2 3க்கு merge கூப்பிடணும். அதுக்கு முதல்ல மிட்டை கண்டுபிடிக்கணும். மிட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த பார்ட்டுக்கு எப்படி அதே கூப்பிடுவ? அதே அரே தான், லோ வந்து சேம் தான், இது மட்டும் மிட்டா இருக்கும் லெஃப்ட்டுக்கு பண்ணும்போது. அதே ரைட்டு கூப்பிடும்போது லோ மாறும். கரெக்டா? லோ என்ன? மிட் பிளஸ் 1. லோ வந்து மிட் பிளஸ் 1, ரைட்டு சேம் தான். கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கூப்பிட்டு கடைசியா எப்ப ரிட்டர்ன் ஆகும்? கடைசியா இந்த ஒரு எலிமெண்ட் வருது அப்படின்னா இந்த 1 வரும்போது ரிட்டர்ன் ஆகுமா? அப்புறம் 5க்கு கால் பண்ணுவியா? ஒரு 5 வரும்போது அது ஒரு எலிமெண்ட் தானே, இதுக்கு ரிட்டர்ன் ஆகுமா? இப்ப இந்த இடத்துல உன் லெஃப்ட் இதுவா இருக்கும், எம் இதுவா இருக்கும், லெஃப்ட் இதுவா இருக்கும், எம் இங்க இங்க தான் இருக்கும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் அரே. எம் இதுவா இருக்கும், ஆர் லாஸ்ட் இதுவா இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் எம் ஆர் இதை நீ இங்க பாஸ் பண்ற, இதை வந்து merge பண்றது. ஸோ mergeல வந்து என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் தனித்தனி அரேவா எடுத்துக்கும். ஸோ merge நம்ம பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் ஸ்பிட் பண்ணும். ஸோ merge லாஜிக் வந்து நீ இந்த லெஃப்ட் எம் ஆர் கொடுக்கறல அதை பொறுத்து 2 அரே டிக்ளேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அது இது 2 அரேவா ஸ்பிட் பண்ணணும். அந்த லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாஜிக் எடுத்துங்க, 1 5 2 3. இப்போ எல் இது, எம் இது, ஆர் இது. லெஃப்ட் சைடு அரே என்ன? லெஃப்ட் சைடு அரே சைஸ் என்ன வரும்? எம் மைனஸ் எல் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ரைட் சைடு அரே சைஸ் என்ன? ஆர் மைனஸ் எம். கரெக்டா? 2. அந்த சைஸுக்கு மெமரி அலோகேட் பண்ண 2 அரேக்கு. அந்த 2 அரேலையும் போயிட்டு என்னுடைய ஒரிஜினல் எலிமெண்ட் இருக்குல்ல, அரே இருக்குல்ல, அதுல இருந்து இந்த 1 5 வந்து ஒரு தனி அரேல காப்பி பண்றேன். அப்புறம் இந்த 2 3 ஒரு தனி அரேல காப்பி பண்றேன். இதுதான் ஏஆர்ஆர் ஆஃப் 1, இது ஏஆர்ஆர் ஆஃப் 2. ஒரிஜினல் அரே தானே ஏஆர்ஆர், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் அரே காப்பி பண்றேன், ஒரிஜினல் அரே இருந்து செகண்ட் அரே காப்பி பண்றேன். எங்க இருந்து காப்பி பண்ணனும்? இது லோ டு எம், அதுதான் இங்க காப்பி பண்ணனும். அடுத்தது எம் பிளஸ் 1ல இருந்து ஆர் வரைக்கும் அதை காப்பி பண்ணணும். இந்த அரேயோட இண்டெக்ஸ் எப்பவுமே 0ல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? காப்பி பண்ணும்போது சோ அந்த அரேக்கு காப்பி பண்றது வந்து j வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ 2 அரே காப்பி ஆயிடுச்சா? இப்போ 2 அரே வந்துருச்சு.
இப்போ இது ரெண்டுத்தையும் merge பண்ணணும். கரெக்டா? அப்போ கண்டிஷன் என்ன? இங்க இருந்து இங்க இது இருந்து ஹைட் பண்றதுக்கு i1 ஒரு வேரியபிள், இங்க i2 னு ஒரு வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம merge பண்ணும்போது இந்த ஒரிஜினல் ஐடில கொண்டு போகணும்ல. ஓகே, அப்போ k வேல்யூ வந்து எங்க இது ரெண்டுத்தையும் merge பண்ணி இங்க இதுல போடணும். கரெக்டா? அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எது லோவோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். k வேல்யூ அங்க தான் ஒரிஜினல் ஐடில போட போறோம். ரைட்? சோ இப்போ merge பண்ணும்போது என்ன பண்றேன்? இதுல i1 n-ஓட லெஸ்ஸா இருக்கும். அப்புறம் i2வும் இந்த n2 சைஸோட லெஸ்ஸா இருக்கும். அது வரைக்கும் இங்க லூப் அடிச்சு merge பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த வேல்யூவும் AR of 1ல இருக்கிற இந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூ இந்த 1ஐயும் 2ஐயும் செக் பண்றேன். இது லெஸ்ஸா இருக்கு. கரெக்ட்டா? இது லெஸ்ஸா இருந்தா என்ன பண்றேன்? அந்த வேல்யூவை தூக்கி என் ஒரிஜினல் அரேல போட்டுறேன். சோ என் ஒரிஜினல் அரே இப்படி இருக்குது. 4 இதுவா. இதுல தான் k இண்டெக்ஸ் இருக்கு. சோ இதுல எது கம்மி? அந்த வேல்யூவை தூக்கி என் ஒரிஜினல் அரே kல போட்டுறேன். இது கம்மியா இது போட்டுறேன். போட்ட உடனே இதை இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன் i1. ஓகே, சோ அடுத்த வாட்டி என்ன வரும்? k பிளஸ் பிளஸ் ஆயிடுமா? அடுத்த வாட்டி போகும்போது இப்ப இங்க i1 இங்க இருக்கா? இப்ப இது ரெண்டுத்தையும் செக் பண்றேன். i1 ஓட வேல்யூ i2 வேல்யூ 2 உம் 5 உம். இதுல எது கம்மி? 2. ஓகே, அப்ப இது கம்மி கிடையாது. அப்ப இங்க வந்துருமா? அப்ப AR of 2 ல i2 வந்து k ல காப்பி பண்றேன். இந்த 2 போய் இங்க காப்பி ஆயிடும். அப்புறம் k பிளஸ் பிளஸ். இங்க k பிளஸ் பண்றோம். அப்புறம் k பிளஸ் k இங்க இருக்கு. கரெக்ட்டா? அடுத்த வாட்டி செக் பண்ணும்போது இத காப்பி பண்ண உடனே இத இன்கிரிமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ 3 5 கம்பேர் பண்றேன். 3 காப்பி பண்றேன். ரைட்? 3 காப்பி பண்ண உடனே i2 வெளிய பெருசாயிடுது. ரைட்? n2 விட அதிகமா இருக்குது. வெளிய வந்துருது. சோ வெளிய வந்த உடனே இது ஃபுல்லா காப்பி ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒன்னு காப்பி ஆகாம இருக்கு. கரெக்ட்டா? அப்ப i1 வந்து less than n. அப்ப அந்த i1 மட்டும் காப்பி பண்ணிட்டு i1 plus plus k plus plus இந்த என்ன மீதி இருக்கற மட்டும் அத காப்பி பண்ணிக்கிறேன். சப்போஸ் அரே 2 ல கம்மியா இருந்துச்சுனா அரே 2 ல இருக்கிறது காப்பி பண்ணிக்கிறேன். சோ merge என்ன பண்ணுது? ரெண்டு அரேவா பிரிச்சி ஒண்ணா போய் உன்னுடைய ஒரிஜினல் அரேல merge பண்ணிடுது. கரெக்ட்? இத பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம லோ மிட் ஆர் என்ன பாஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நான் 4 எலிமெண்டா கொடுத்தேன் அப்படினா 4 எலிமெண்டா தனித்தனியா ரெண்டா பிரிச்சு merge பண்ணும். ரைட்? இதுவே நான் 2 எலிமெண்டா கொடுத்தேனா இந்த 2 எலிமெண்ட்டையும் ஒண்ணா merge பண்ணிடும். கரெக்ட்? That is how all the test case passed. So இந்த merge வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இப்போ பாத்தீங்கன்னா 4 எலிமெண்ட் இருக்கு. கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலிமெண்ட் இருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கிறோம். இத ரெண்டா பிரிக்கிறோம். கரெக்ட்டா? இந்த ரெண்டு இங்க வந்துருதா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 2 1 6 வெச்சுப்போம். இந்த 3 2 இங்க வந்துருது. இந்த 1 6 இங்க வந்துருது. 7 6 வெச்சுப்போம். 7 6 இங்க வந்துருது. ஓகே, அப்புறம் இத 3 ஆ பிரிக்கிறோம். இத 2 ஆ பிரிக்கிறோம். இத 7 ஆ பிரிக்கிறோம். இத 6 ஆ பிரிக்கிறோம். கரெக்ட்? ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதானே ஒரு ரிகர்சிவ் கால் இப்படி தானே போகுது. இது ஒரு பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. சோ பேலன்ஸ்டு பைனரி ட்ரீல உன் ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ என்னன்னா it will be log n time. ரிட்டர்ன் ஆகி வரும்போது log n டைம்ஸ் வரும் ஹைட். ஓகேவா? சோ இது பண்ணி முடிச்ச உடனே இத merge பண்றோம். கரெக்ட்டா? இத merge பண்ணும்போது என்ன ஆகுது? கரெக்ட்டா 2 3 ஆ merge பண்ணிரோம். இத merge பண்ணும்போது 6 7 ஆ merge பண்ணிரோம். அப்புறம் இதையும் merge பண்ணும்போது 2 3 6 7 அப்படி merge பண்ணிரோம். ஓகே, சோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா இந்த ரிகர்ஷன் வந்து உன் ஹைட் வந்து it will be log n times. நீ எத்தனை merge பண்ணுவ அப்படினா உன் n என்னவோ அத்தனை merge பண்ணுவ. So n the number of elements. Okay, so n into log n is the time complexity of merge sort. இது worst case time complexity.
worst case n log n is the time complexity of merge sort. Okay, so அதனால இது வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும், மற்ற சார்ட்டோட ஃபாஸ்டா இருக்கும். ஆனா என்னன்னா இது வந்து ரெண்டு இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது. அரே worst case என்னது, ரெண்டு ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது இல்ல, அரே பாதியா பிரிச்சு ரெண்டு, ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது. ஸோ ஸ்பேஸ் வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n. பட் இதை திருப்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ரிகர்ஷன் வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம மர்ஜ் பண்றது வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரிகர்ஷன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மர்ஜ் பண்றோம், கரெக்டா? ஸோ வேலை வந்து நம்ம வேலை பண்றது வந்து இட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த ரிகர்சிவ் கால். வேலை இங்க நடக்குது. குயிக் சார்ட்ல வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது பண்ணுவோம், லெஃப்ட் சைடு பண்ணுவோம். ஸோ அப்ப வந்து வேலை ரிகர்சிவ் காலுக்கு முன்னாடி நடக்கும். இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் கால் பண்றது முன்னாடி நடக்கும், இந்த மர்ஜ் சார்ட்ல பின்னாடி நடக்கும்.